வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நான் ஐடியல் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நான் ஐடியல் ஐவி எஃபெக்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஐடியல் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அந்த ஐடியல் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது we are assuming that is when transistor is in off state there is no current flow through it. ஸோ டிரான்சிஸ்டர் ஆஃபாக இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ இருக்காது அப்படின்னு தான் அஸ்யூம் பண்ணி நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருப்போம்னா ஐடியல் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ஹியர் நம்ம என்ன தான் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது அப்படின்னு அஸ்யூம் பண்ணாலுமே ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன ஆகும்னா தேர் இஸ் சம் கரண்ட் ஃப்ளோ வந்து லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்னால வரக்கூடிய எஃபெக்டாக தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நான் ஐடியல் ஐவி எஃபெக்ட்ஸ் ஆர் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐடியல் ஐவி எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் எஃபெக்ட். ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எஃபெக்டில் வந்து நம்ம இந்த 3 ரீஜியன் ஆப்ரேஷனுமே நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணியிருப்போம்னா டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும்போது தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு அஸ்யூம் பண்ணி தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் ப்ராக்டிக்கலாக நமக்கு என்னென்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ என்னென்னா நான் ஐடியல் ஐவி எஃபெக்ட்ஸ் எதெல்லாம்னு பார்த்தோன்னா ஸோ எதனாலலாம் வருதுன்னா ஷார்ட் சேனல் எஃபெக்ட், சேனல் லென்த் மாடுலேஷன், மொபிலிட்டி டிகிரடேஷன், பாடி எஃபெக்ட், ட்ரெயின் பஞ்ச் த்ரூ அண்ட் வெலாசிட்டி சேச்சுரேஷன்ஸ். ஸோ இந்த எஃபெக்ட்னாலெல்லாம் நமக்கு என்னென்னா நான் ஐடியல் ஐவி எஃபெக்ட்ஸ் வந்து இதாகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஷார்ட் சேனல் எஃபெக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஷார்ட் சேனல் எஃபெக்ட்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு டிரான்சிஸ்டர் இல்லைன்னா ஐசிஸ் நம்ம வந்து நார்மலாக வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் சிப்பில் வந்து நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிரான்சிஸ்டர் ஆர் ஐசிஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டிரான்சிஸ்டரோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டிரான்சிஸ்டரோட சைஸை வந்து என்ன பண்ணுவோம்னா ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ டிரான்சிஸ்டரோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ரெடியூஸ் ஆகும்னா சேனலோட சைஸும் வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ சேனலோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிற னால நமக்கு என்னென்னா சம் எஃபெக்ட் வந்து அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகும். அந்த எஃபெக்டை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஷார்ட் சேனல் எஃபெக்ட். ஸோ ஒரு சிங்கிள் ஐசி, அதாவது நம்ம நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சிங்கிள் ஐசிஸில் வந்து பேக் பண்ணும்போது நிறைய டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா டிரான்சிஸ்டரோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ டிரான்சிஸ்டரோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எது டிக்ரீஸ் ஆகும்னா சேனலோட சைஸும் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஷார்ட் சேனல் எஃபெக்ட்ஸ். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லென்த் மாடுலேஷன். ஸோ சேனல் லென்த் மாடுலேஷன். ஸோ சேனல் லென்த் மாடுலேஷன்னா நார்மலாக நம்ம இது வந்து மாஸ்ஃபெட்டோட ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா விடிஎஸ் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து விடிஎஸ் வோல்டேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கு சேனலோட லென்த் வந்து இன்வெர்ஸாக வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அதாவது ஸோ சேனலோட லென்த் வந்து ட்ரெயினில் வந்து என்ன ஆகும்னா நம்ம ட்ரெயின் வோல்டேஜ் வந்து விடிஎஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண சேனல் லென்த் வந்து இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் ஆகி தட் இஸ் எதுக்கு நியராக இருக்கும்னா 0 வோல்டேஜுக்கு நியராக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம நார்மலாக என்னன்னு சொல்லுவோம்னா பிஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திரும்பவும் நம்ம என்னன்னா ஃபர்தராக விடிஎஸ் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா விடிஎஸ் வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வந்து அதாவது இந்த சேனல் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ சேனல் வந்து அகெயின் ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்தராக விடிஎஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண சேனல் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா சேனல் லென்த் மாடுலேஷன். நார்மலாக மாடுலேஷன்னாலே சேஞ்சிங். ஸோ சேனலோட லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய எஃபெக்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சேனல் லென்த் மாடுலேஷன். வேறு ஒன்றும் கிடையாது. விடிஎஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இந்த சேனல் லென்த் வந்து என்ன ஆகும்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து டோட்டல் லென்த் வந்து நம்ம எல் அப்படின்னு எடுத்தோன்னா ஸோ இது வந்து இப்போ என்னென்னா விடிஎஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண இந்த லென்த் இது வந்து எல் டேஷ் லென்த் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து சேனல் லென்த் மாடுலேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா மொபிலிட்டி டிகிரடேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மொபிலிட்டி டிகிரடேஷன். ஸோ மொபிலிட்டி டிகிரடேஷன்னா வேறு ஒன்றும் கிடையாது.
ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு வந்து நமக்கு மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகும்போது இது வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தை எலக்ட்ரான்ஸ் வந்து சேனல்லேருந்து சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு மூவ் ஆகும். ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் பாத்தில் நமக்கு என்ன ஆகாதுன்னா மூவ் ஆகாது. ஸோ மூவ் ஆகாமல் இந்த மாதிரி அதோட ஃபீல்டுனால இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகும். ஸோ இதனால் வரக்கூடிய எஃபெக்டாக தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மொபிலிட்டி டீக்ரடேஷன். அதாவது ஸ்ட்ராங் வெர்டிக்கல் ஃபீல்டு டியூ டு லார்ஜ் விஜிஎஸ் காஸ் த கேரியர்ஸ் டு ஸ்கேட்டர். நமக்கு என்னென்னா ஸ்ட்ரெயிட் பாத்தில் போகாது, கேரியர் ஸ்கேட்டர் அண்ட் ரெடியூசஸ் தி கேரியர் மொபிலிட்டி மியூ. ஸோ நமக்கு இங்கே என்ன ஆகும்னா கேரியர் மொபிலிட்டி வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ இதோட நம்ம நார்மலாக வந்து மொபிலிட்டியை மியூன்னு எடுப்போம். ஸோ மொபிலிட்டி டீக்ரடேஷன் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து மியூ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேயா? ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது. மொபிலிட்டி டீக்ரடேஷன்னா ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு ட்ராவல் பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட் பாத்தை வந்து என்ன பண்ணாதுன்னா ஃபாலோ பண்ணாது. மாற அந்த கேரியர்ஸ் என்ன ஆகும்னா ஸ்கேட்டர் ஆகி நமக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும்னா மொபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து மொபிலிட்டி டீக்ரடேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பாடி எஃபெக்ட். ஸோ பாடி எஃபெக்ட்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஐடியல் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஐடியல் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸில் சோர்ஸ் அண்ட் பாடி வந்து நமக்கு எப்படின்னா கனெக்டட் டு கிரவுண்டு. அந்த டிரான்சிஸ்டரோட சோர்ஸும் பாடியும் வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம இப்போ மோர் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோன்னா 2 or more டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டிரான்சிஸ்டரோட சோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா இன்னொரு டிரான்சிஸ்டரோட இதுக்கு கூட கனெக்ட் ஆகும். ஸோ அதாவது அது வந்து கிரவுண்டு கூட கனெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர், இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர். இப்போ 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிரான்சிஸ்டரோட சோர்ஸ் வந்து நமக்கு கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து கனெக்டட் டு அனதர் டிரான்சிஸ்டர். அப்போ ஒரு டிரான்சிஸ்டரோட சோர்ஸ் வந்து வில் பி கனெக்டட் டு அனதர் டிரான்சிஸ்டர். ஓகேயா? அனதர் டிரான்சிஸ்டரில் கனெக்ட் ஆகும்போது நமக்கு பாடி எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். ஏன்னா ஸோ ஹியர் இந்த டிரான்சிஸ்டரோட சோர்ஸ் வோல்டேஜ் வந்து அதாவது சோர்ஸ் பேஸ் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னா 0வாக இருக்கும். தட் இஸ் கனெக்டட் டு கிரவுண்டு. பட் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. SBB2 வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு 2 டிரான்சிஸ்டரோட த்ரெஷோல்டு வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னா டிஃபராக இருக்கும். அதாவது எந்த டிரான்சிஸ்டர் வந்து கிரவுண்டு கூட கனெக்டாக இருக்கோ அந்த த்ரெஷோல்டு வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ த்ரெஷோல்டு வோல்டேஜ் 2 வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த த்ரெஷோல்டு வோல்டேஜ் வேரியேஷனால் வரக்கூடிய எஃபெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாடி எஃபெக்ட். ஸோ பாடி எஃபெக்ட்னா வேறு ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம மோர் தேன் 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சோர்ஸ் வந்து வில் பி கனெக்டட் டு அனதர் டிரான்சிஸ்டர். தட் மீன்ஸ் சோர்ஸ் இஸ் நாட் கனெக்டட் டு தி கிரவுண்ட். ஸோ இந்த எஃபெக்ட்னால் வரக்கூடிய எஃபெக்டாக தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாடி எஃபெக்ட். அதாவது திஸ் வேரியேஷன் என்ன இந்த த்ரெஷோல்டு வேரியேஷன்ஸ், திஸ் வேரியேஷன் ஆஃப் த்ரெஷோல்டு வோல்டேஜ் டியூ டு சோர்ஸ் டு சப்ஸ்ட்ரேட் வோல்டேஜ். ஓகேயா? சோர்ஸ்லேருந்து சப்ஸ்ட்ரேட் வோல்டேஜுக்குள்ள இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாடி எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரெயின் பஞ்ச் த்ரூ. ஸோ ட்ரெயின் பஞ்ச் த்ரூன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வென் ஏ ஹை வோல்டேஜ் இஸ் அப்ளைடு டு ட்ரெயின், the depletion region around the drain may extended to source. ஸோ அதாவது நமக்கு இங்கே என்ன ஆகும்னா நார்மலாக நம்ம ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இங்கே டிப்ளீஷன் ரீஜியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜியன் வந்து இப்போ இதில் வந்து இங்கே வந்து பி டைப் சப்ஸ்ட்ரேட் இருக்கும். ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜியன் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே சோர்ஸ்லேயும் அதே மாதிரி டிப்ளீஷன் ரீஜியன் வந்து சோர்ஸ்லேயும் வந்து என்ன ஆகும்னா டிப்ளீஷன் ரீஜியன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிப்ளீஷன் ரீஜியன் இன்க்ரீஸ் ஆகி ஒன் பர்டிகுலர் வோல்டேஜில் நமக்கு என்ன ஆகும்னா 2 டிப்ளீஷன் ரீஜியனை வந்து என்ன ஆகும்னா மீட் ஆகி அதை வந்து டிப்ளீஷன் ரீஜியன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதைத்தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ட்ரெயின் பஞ்ச் த்ரூ. வென் ஏ ஹை வோல்டேஜ் இஸ் அப்ளைடு டு ட்ரெயின், த டிப்ளீஷன் ரீஜியன் அரவுண்ட் த ட்ரெயின் மே எக்ஸ்டெண்டட் டு சோர்ஸ். இந்த எஃபெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ட்ரெயின் பஞ்ச் த்ரூன்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் velocity saturation. So velocity saturation na at high level lateral field strength the carrier velocity ceases to increase linearly with the field strength. அதாவது
வெலாசிட்டி சேச்சுரேஷன்னா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு திஸ் இஸ் வெலாசிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக நமக்கு வெலாசிட்டி வந்து லீனியர்லி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் நார்மலாக. ஸோ லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹை வோல்டேஜ் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு அப்ளை ஆகும்போது என்ன ஆகும்னா இது வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகாமல் இது என்ன ஆகிடும்னா ஸ்டாப் ஆகிடும். வெலாசிட்டி வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகாதான் கேரியர் வெலாசிட்டி சீசஸ் டு இன்க்ரீஸ் லீனியர்லி. லீனியராக இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி சேச்சுரேஷன். ஸோ இந்த எஃபெக்டை தான் வந்து வெலாசிட்டி சேச்சுரேஷன் சொல்கிறோம். ஸோ நான் ஐடியல் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அதோட எஃபெக்ட் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து எதெல்லாம்னா ஷார்ட் சேனல் எஃபெக்ட், சேனல் லென்த் மாடுலேஷன், மொபிலிட்டி டிகிரடேஷன், பாடி எஃபெக்ட், ட்ரெயின் பஞ்ச் த்ரூ, வெலாசிட்டி சேச்சுரேஷன். ஷார்ட் சேனல்னா நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது சேனல் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ சேனலோட சைஸை வந்து நமக்கு என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். சேனல் லென்த் மாடுலேஷன்னா நமக்கு என்ன ஆகும்னா விடிஎஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட சேனலோட லென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து சேனல் லென்த் மாடுலேஷன் சொல்கிறோம். ஸோ மொபிலிட்டி டிகிரடேஷன்னா மொபிலிட்டி டிகிரடேஷனாக நமக்கு நார்மலாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ரைட் பாத்தில் வந்து என்ன ஆகாதுன்னா ட்ராவல் ஆகாது, ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதை வந்து மொபிலிட்டி டிகிரடேஷன் சொல்கிறோம். பாடி எஃபெக்ட்னா நம்ம வந்து த்ரெஷோல்டு வோல்டேஜ் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது த்ரெஷோல்டு வோல்டேஜ் வந்து டிரான்சிஸ்டர் டு டிரான்சிஸ்டர் என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். ஸோ அதை வந்து பாடி எஃபெக்ட்னு சொல்கிறோம். ட்ரெயின் பஞ்ச் த்ரூனா நம்மளோட ஹை ட்ரெயின் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது நமக்கு டிப்ளிஷன் ரீஜியன் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் வந்து என்ன ஆகும்னா மீட் ஆகி அதாவது சிங்கிள் டிப்ளிஷன் ரீஜியன் இதாகும். ஸோ அதை வந்து ட்ரெயின் பஞ்ச் த்ரூன்னு சொல்கிறோம். வெலாசிட்டி சேச்சுரேஷன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது வெலாசிட்டி என்ன ஆகாதுன்னா லீனியராக இன்க்ரீஸ் ஆகாமல் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆகும். ஸோ அதை வந்து வெலாசிட்டி சேச்சுரேஷன் சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் நான் ஐடியல் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.